ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தக்காளி தொக்கு வந்து தக்காளி சாதம் கலர்றதுக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். தக்காளி, குட்டி குட்டியா நறுக்கி வச்ச தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம், அம் கடலைப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் முந்திரி கொஞ்சம், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்போல எடுத்துக்கோங்க. அண்ட் இவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாயில வந்து கொஞ்சமா செக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட் குடுக்கும். ஸோ செக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த காஞ்ச மிளகா போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சன்னா தால் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிக்கலாம். உங்களுக்கு முந்திரி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஓகே. ஏன்னா நீங்கள் தக்காளி சாதம் அது சாப்பிடும்போது நல்லா வந்து க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி தொக்கு ரெசிபி. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படியே வறுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கல, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கல. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதம் வந்து தனியாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கு போட்டு நம்ம கிளறிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த தொக்கு மேக் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சா, கோல்டன் கலரில். அதுக்காக நம்ம தீக்கக்கூடாது, அது கருகிடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்துச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது தக்காளியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு இப்போவே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பத்தலைனா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா அந்த ஆயிலே வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணும். நீங்கள் இதுக்கு சாதம் வடிச்சிட்டு சைடில் ஆற வச்சுட்டு இதோட போட்டு கலரி இது பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி. அதனால இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரு குட்டி பச்சை மிளகா ஒன்று வந்து கீறி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா திருப்பியும் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் மசாலாலாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன ஸ்பூனில். உங்களுக்கு எவ்வளோ காரம், ஏன்னா நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் வந்து பார்த்து போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வர டைமுக்கு
நான் கொஞ்சமா கரம் மசாலா. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லோலயே வச்சு நல்லா வதங்குனா தான் அந்த தக்காளி தொக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வரும். அண்ட் நல்லாவே ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு சாதம் வடிச்சு, அதுக்கப்புறமா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்லோலயே வச்சு செஞ்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் குடுக்கும். இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபைனல் டச்சா நம்ம கொஞ்சமா கொத்தமல்லிய மேல தூவி நல்லா வதக்கி விட்டுட்டு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா, அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இது வந்து நீங்க சாதத்தோட நல்லா போட்டு பெசஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த கடாயிலேயே இன்னும் நல்லா நீங்க வந்து போட்டு சாதத்தோட போட்டு பெரட்டுனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.